ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தைப்பூசத்தன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அம்பாளுடைய நடனம் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. அந்த நடனத்தோட சிறப்புகள்லாம் என்ன, அது எங்க நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் மெஞ்சமன நெஞ்சில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிற்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர்மன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே சிவபெருமான் நிறைய நடனங்கள் ஆடிருப்பார். அந்த நடனங்களுக்கு பேர் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் நிறைய இடங்கள்ல இப்ப மதுரை மதியில கால் மாறி ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறமாக திருநெல்வேலி, திருக்குற்றாலம், சிதம்பரம், அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா திருவாலங்காடு, அதுக்கப்புறமாக இன்னும் சில இடங்களில் சுவாமிகள் நடனம் அடிப்பார். இதுக்கெல்லாம் பேர் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு பேர். அந்தந்த ஊர்களில் உள்ள சில குறிப்பிட்ட பெயர்கள் அதுக்கு உண்டு. இந்த நடனத்தை தாண்டி இதுல இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாளுக்கு ஒரு ஆசை வந்ததான் பார்வதி தேவிக்கு. நானும் உங்க கூட சேர்ந்து நடனம் ஆடணும் சுவாமி, எனக்கும் நடனம் தெரியும், ஆனா இது வரைக்கும் உங்க கூட சேர்ந்து நான் நடனம் ஆடினதே கிடையாது, நானும் உங்க கூட சேர்ந்து நடனம் ஆடணும்னு சொல்லும்போது இது இவங்க 2 பேரும் கைலாயத்துல பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய 30 கோடி தேவர்களும் மூவர்களும் கேட்டாங்களாம், நீங்க 2 பேரும் நடனம் ஆடுறதை நாங்க பார்க்கணும், அதுக்கான வரம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்கும்போது சரி பார்க்கலான்னு சொல்லி சுவாமி அம்பான்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த இடத்த அவங்க சுவாமி அம்பாள் நடனம் ஆரம்பிக்கும் போது சுவாமியோட நடனத்துக்கு பேர் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு பேர் அம்பாள் நடனம் ஆடுறதுக்கு ஹஷ்ய நடனம் அப்படின்னு பேர், ஹாஷ்ய நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நடனத்துக்கு பேர். ஏன்னா சுவாமிகள் ஆண், அவர் போடக்கூடிய சில அந்த ஸ்டெப்ஸை அம்பாளால போட முடியாது, அதனாலதான் அந்த நடனத்துக்கு ஹாஷ்ய நடனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேர் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த நாள் தைப்பூசத்து அன்னைக்கு தான் முதல்ல அம்பிகை சுவாமி கூட சேர்ந்து நடனமாடின ஒரு திருநாள் தைப்பூசத்து அன்னைக்குதான் அம்பாள் நடனம் ஆடுறாங்க. நடனம் 2 பேர் ஆடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருக்கும் நடனம் போட்டி மாதிரி ஆயிடுது. போட்டி மாதிரி ஆகும்போது சுவாமியும் ஆடுறாங்க, அம்பாலும் ஆடுறாங்க. 2 பேரோட நடனமும் 2 பேருக்கும் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு, எல்லா பக்தர்களுக்கும், 30 கோடி தேவர்களுக்கும் மூவர்களுக்கும். ஆனா இது ஒரு கட்டத்துக்கு மேல போட்டி ஆகும்போது ரொம்ப உக்கிரம் ஆயிடுது. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சுவாமியோட குண்டலம் கால் கண்ணு கீழே விழுந்துருது. அப்ப அதை குனிச்சு எடுக்கணும், எடுத்தா நடனம் நின்று போயிடும். அப்ப சுவாமி என்ன பண்ணா, தன்னுடைய வலது காலால் எடுத்து குண்டலத்தை எடுத்து காதுல மாட்டுவார். அந்த வலது காலால் எடுத்து குண்டலத்தை எடுத்து காதுல மாட்டி ஆடுவாரு. இந்த ஒரு அந்த அந்த பாவம், அந்த பாவனை, அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதை அம்பாளால போட முடியாது. ஏன்னா அம்பாள் இயற்கையாவே ஒரு பெண் அப்படின்னா அம்பாள் அந்த ஸ்டெப் போட முடியாது. தன்னுடைய தோல்வி அம்பாள் ஒத்துக்கிறாங்க. இந்த நடனத்துக்கு பேர் ஊர்த்தவ தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடனம் நிகழ்ந்த இடம் திருவாலங்காடு. காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் முக்தி கொடுத்ததால தான் அந்த திருவாலங்காடு புதனுக்குரிய ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நாள் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இன்னைக்கும் திருவாலங்காடுல சிறப்பு பூஜைகள் உண்டு. அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அம்பாள் ஹாஷி நடனம் ஆண்டதும் அந்த திருவாலங்காட்டுல தான். அதாவது தைப்பூசத்துக்கு முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்ல, அம்பிகைக்கும் உகந்த நாள் இந்த நாள். நம்ம நிறைய பசங்க இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா பசங்களும் அந்த படிப்பை தாண்டி சில கலைகள்ல சிறந்து விளங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப முக்கியமா பரதக்கலை. அப்போ அந்த பரதக்கலையில சிறந்து விளங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த தைப்பூசத்துக்கு அந்த கலையை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அம்பாளுடைய அனுக்கிரகம் கிடைச்சு அவங்க அந்த பரதக்கலையில பெரிய ஆளா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்குதான் இந்த பதிவு. ஏன்னா அம்பாள் முதலாக நடனம் ஆரம்பிச்ச நாள் தைப்பூச நாள் தான். ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மந்தன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள், முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி உங்களுடைய தகவலை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் தகவல் எடுத்து உங்க எல்லாருமே கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கோம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிஃப்ட் வாங்கிக்கோங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மந்தன். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நச்சவம் வேள்வி மல்கே மேன்மைகள் செய்வினதை வில்லங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.